ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சுவையான ஒரு நண்டு தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1/2 கிலோ நண்டை க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக அரிஞ்சு நல்லா வதக்கிடலாம். இது செய்ய கொஞ்சம் நேரம்தான் ஆகும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு தேவையான அளவு அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு விழுதை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். நல்லா இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கிடணும் பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறமா சுத்தம் செஞ்சு வச்ச நண்டை எடுத்து ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா கிளறி விட்டுறணும். தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஸோ ஜாரில் இருக்கிறத கொஞ்சம் கழுவி நம்ம ஒரு 1/2 டம்ளருக்கு ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நல்லா குக் ஆகிடும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி செவந்து வரும் நண்டு. பாருங்கள், சகப்பாயிடுச்சு. கொஞ்சம் நண்டு வெந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 2 தக்காளி நல்லா அரைச்சி சேர்த்துக்கலாம். இது நல்லா தொக்கு மாதிரி இருக்கும், குழம்பு மாதிரி இருக்காது. அதனால் தண்ணி கம்மியாக தான் சேர்க்கணும். இப்போ நான் 2 தக்காளியை அரைச்சி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா கிளறி விட்டுறலாம். இது குயிக்காக செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. குயிக்காக செஞ்சிடலாம். 4-5 பொருள் தான் தேவைப்படும் அதுக்கு. மிக்ஸி ஜாரில் இப்போ நம்ம இருக்கிற தக்காளி தொக்கில் நம்ம தண்ணி ஊற்றி 1/2 டம்ளர் வர மாதிரி ஊற்றி விட்டுறலாம். நல்லா கிளறிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி, சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டதுக்கப்புறமா இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். குழம்பு மசாலா நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க. உப்பு, நம்ம மஞ்சத்தூள் ஆல்ரெடி சேர்த்துட்டோம். ஸோ தேவையான மசாலா, தேவையான உப்பு போட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா மசாலா ஸ்ப்ரெட் ஆகிடணும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா போதும். பாருங்கள், மசாலா நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு. நல்லா நண்டும் வெந்துருச்சு. சூப்பராக இருக்கும் மசாலா. இது வெள்ளை சாதத்தோடு நீங்கள் இப்போ பெரட்டி சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். கொஞ்சம் மிளகும் கொஞ்சம் ஜீரகமும் அரைச்சி போட்டுறணும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி நல்லா கலந்து விட்டுருங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சுட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். சளி பிடிச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். இப்போ கிளைமேட் மாற்றி மாற்றி இதாகுது, வெயில் அடிக்குது, ரொம்ப பனியாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சளி பிடிச்சிருக்கவங்களுக்கு இதை பண்ணி கொடுத்தீங்கன்னா உடனே சளி கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். உடனே நின்றும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். மறக்காமல் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். பாருங்கள், எச்சி ஊறுதுங்களா, இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். திருப்பி திருப்பி செய்வேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ரெசிபியெல்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.